ரமலான் பரிசுத்தவான்களின் மாதம். ரமலான் இறையச்சத்தை புகுத்துகிற மாதம். ரமலான் உள்ளத்தின் தூய்மையை எதிர்பார்க்கிற மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை நாட்களும் ரமலானிய காலம் கடந்த வருடம் முடிந்ததிலிருந்து அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து நான் செய்துவிட்ட, அல்லாஹுக்கு எதிராக செய்த, அல்லாஹுக்கு மாறுபாடாக செய்த எல்லா பாவங்களுக்கும் இந்த நாட்களில் நான் மன்னிப்பு பெற்ற நிலையில் தான் என் இறுதி ரமலானை நான் சந்திக்கிறேனா? என் இறுதி ரமலானை நான் சந்திக்கிறேனா? இன்றைய நாள் வரைக்கும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய 5 நேர தொழுகைகள் சரியாக இருக்கிற நிலையில் தான் எங்களுடைய ரமலானை வரவேற்பதற்கு நாம் காத்திருக்கிறோமா? ரமலானை வரவேற்பதற்கு காத்திருக்கிறோமா? என் வாழ்க்கையின் கடைசி ரமலானாக இந்த ரமலான் இருந்தால், இந்த ரமலானை நான் சரியான உள தூய்மையோடு உள உறுதியோடு அல்லவா வரவேற்க வேண்டும். இதற்கு பிறகு இன்னும் ஒரு ரமலான், இப்படி ரமலானை வரவேற்கிற ஒரு நிகழ்வினூடாக ரமலானை சந்திக்க கிடைக்காது என்கிற நிர்பந்தத்தோடு இருக்கிற நான், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை வரவேற்கிற பொழுது மிக தெளிவாக, மிக தூய்மையாக என் வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்த போகிறேன் என்கிற உணர்வோடுதான் இந்த ரமலானை நான் வரவேற்கிறேனா? அந்த சிந்தனை என் உள்ளத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தால் என் வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, பண்பாடுகளும் சீராக வேண்டுமல்லவா? பண்பாடுகளும் சீராக வேண்டுமல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமலான் பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிற மாதம் என்று ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிற பொழுது நாம் கேட்கிறோம். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பின்னிரவு வேளைகளில் எல்லாம் இருந்து கெஞ்சுகிறோம், கதறுகிறோம். ஆனால் ரமலானிய மாதத்தில் உறவுகளோடு முரண்பட்டு, அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழாத நிலையில், உள்ளங்கள் பண்படாத நிலையில் இருக்கிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படாது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோம் சகோதரர்களே? பெற்றோரோடு பேசாதவர்கள், உம்மா வாப்போவோடு முரண்பட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காதவர்கள், பிள்ளைகளோடு பேசாத பெற்றோர், பிள்ளைகளை சபித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர், பிள்ளைகள் செய்துவிட்ட சின்ன சின்ன காரியங்களுக்காக அவர்களை விட்டு விலக்கி நீ என்னோடு பேசக்கூடாது, என் முகத்தையும் பார்க்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை சபித்து ஒதுக்கி இருக்கிற நிலையில் இத்தனை ரமலான்களையும் அடைந்து வந்தோமே. இது கடைசி ரமலான், கடைசி ரமலான். இந்த ரமலான் உள்ளங்களின் பரிசுத்தத்தை எதிர்பார்த்திருக்கிற ரமலான். இந்த ரமலானை, கடைசி ரமலானை நானும் நீங்களும் சந்திக்கிற பொழுது உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிற நிலையில் சந்திக்காது விட்டால் நிச்சயமாக இந்த ரமலான் ரமலானாக அல்லாமல் இன்னும் ஒரு பிப்ரவரியாக, இன்னும் ஒரு மார்ச் மாதமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகுமே தவிர ஒரு ரமலானாக கடந்து போகாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுக்கு முன்னால் சரணடைகிற விஷயத்தில் நான் மிக தெளிவாக இருக்க வேண்டும். என் உள தூய்மை மிக முக்கியம். நான் அடுத்தவர்களோடு பேசாது சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என் சொந்த இரத்த உறவுகளோடு எனக்கு உறவு கிடையாது. ரமலானை வரவேற்க காத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மார்க்கம் அல்லாத வேறு காரணங்களுக்காக ஒரு சகோதரனை 3 நாளைக்கு மேல் பகைத்திருந்து அதே நிலையில் அவன் மரணித்து போனால் அவன் நரகத்தில் நுழைவான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நான் சுவர்க்கத்தை தேடுகிறேன், என் சுவர்க்கம் எனக்கு வேண்டும் என்று ரையான் என்கிற சுவனத்து வாசலூடாக நான் மரணித்தால் சுவனம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில், என் உடன்பிறப்புகளோடு பேசாத நிலையில், என் தாய் தந்தையர்களுடைய சாபத்தை பெற்ற நிலையில் நான் சந்திக்கிற இந்த ரமலான் என் வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய முழுமையான மன்னிப்பை பெற்றுத் தருகிற ரமலானாக இந்த ரமலான் ஒரு பொழுதும் என்னிடத்தில் இருக்க மாட்டார்.